மக்கள் அவங்களை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல. இப்போ அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, 5 மணி நேரம் இல்லை, எனக்கு அவ்வளோ ஃபோன் ஒரு நைட் 1 மணிக்கலாம். அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, அவங்க என்ன செய்வாங்க? ஒரு 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 5 மணி நேரம் 6 மணி நேரம், இன்னைக்கு எல்லா வீட்லையும் இருக்கிற பிரச்சனை தான். ஸோ 5 மணி நேரம் கரண்ட் இல்லை, நேராக வர்றாங்க, சப்ஸ்டேஷன் வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய கோவத்தை கொட்டுறாங்க. யாரையும் எதுவும் செய்ய முடியாது. பட் அதை பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஸோ மக்கள் உங்களை நோக்கி வந்தால் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து, எங்கெல்லாம் 15 நிமிஷத்துக்கு மேல் அவுட்டேஜ் இருக்கோ உடனே உங்க சிஇ மூலியமாக நம்ம தலைமை அலுவலகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் மின்சாரத்துறை அமைச்சராக வந்து மின்சார வாரிய அலுவலகத்தில் வந்து தினமும் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 4 நாள் இங்கே தான் இருக்கேன். தலைமைச் செயலத்தை விட அதிகமாக நம்ம வந்து இந்த மின்சார வாரிய இந்த அலுவலகத்தில் தான் அதிகமான நாட்கள் இருக்கு. ஏன்னா இந்த நிறுவனத்தை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்துடைய ஆணி வேறே மின்சார வாரியம் தான். தமிழகத்துடைய வளர்ச்சியே மின்சார வாரியம் தான். உங்களை நம்பிதான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம இங்க இருக்கிற இன்னைக்கு 700 பேர் ப்ரொமோஷனா இருக்கீங்க. ஓவரால எல்லா பிளாக் லெவலையும் எல்லா லெவலையும் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கும். அங்க ஒவ்வொரு நாளும் மக்கள் படுற கஷ்டத்திற்கு நம்ம தான் விடை சொல்லணும். அந்த ஒரு இது கொடுத்தா, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா போதும். உங்களுக்கு தேவையானவற்றை இந்த அரசாங்கம், இந்த அரசு, முதல்வர் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் செய்வார். பட் மக்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அனைவரும் முன்னின்று செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பேர் என்கிட்ட வந்து பாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால நான் சொன்னேன், அதே தான் மக்கள் அவங்களை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல. இப்போ அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, 5 மணி நேரம் இல்லை, எனக்கு அவ்வளோ ஃபோன் ஒரு நைட் 1 மணிக்கலாம். அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, அவங்க என்ன செய்வாங்க? ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், இன்னைக்கு எல்லா வீட்லையும் இருக்கிற பிரச்சனை தான். ஸோ 5 மணி நேரம் கரண்ட் இல்லை, நேராக வர்றாங்க, சப்ஸ்டேஷன் வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய கோவத்தை கொட்டுறாங்க. யாரையும் எதுவும் செய்ய முடியாது. பட் அதை பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நான் உங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல மாதிரி நீங்களும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. கண்டிப்பா அதை நீங்கள் பொறுமையாக செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நீங்களும் உங்களுடைய ப்ரெஷர் கொடுங்க. நீங்க வந்து என்கிட்ட பேசுறப்ப நான் என்ன செய்ய முடியும்? நீங்க போய் அங்கே கேளுங்க, இங்கே கேளுங்க, கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்றது மற்ற கவர்மெண்ட் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அது சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுது. பட் அது என்னுடைய கடமை. ஏன்னா இங்க இருக்கிற நிர்வாகிகள், இங்க இருக்கிற ஊழியர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருக்கும் இருக்கு. அதே தான் நீங்களும் இங்க இருக்கிற ஊழியர்கள், எல்லா லெவலில் இருக்கிற ஊழியர்கள், கேங்மேன் வரைக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் மக்களுக்கான வேலையை நம்ம கரெக்டா செய்யணும். அதற்கு மட்டும் நீங்க உறுதி கொடுத்தால் போதும். மற்ற விஷயம்லாம் தானா நடக்கும். அடுத்ததான் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக கேங்மேன் 3000 பேருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் பெண்டிங் இருக்கிறாங்க. எதுக்கு கேட்ட டிரான்ஸ்ஃபர் கேட்கறாங்க? வேக்கன்ட் இருக்கு, கொடுக்க வேண்டியதானே. நம்ம யாரும் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நோடல் ஆபீஸ் எல்லாம் வச்சு யார்ட்டையும் வசூல் பண்ணலாம் கொடுக்கறது. தேவையானால் இதை டிரான்ஸ்பரண்டா செய்யணும். இவ்வளவு பெரிய நிர்வாகத்திற்கு 70,000 பேர் மேல வேலை பார்க்குற ஒரு இடத்திற்கு டிரான்ஸ்பர் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஸோ அதை 100% செஞ்சிருக்கோம். அதே மாதிரி அதுலேயும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா என்கிட்ட வரீங்க. உங்களுக்காக தான் இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டமா நம்ம செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஏதாவது மெடிக்கல் ரீசன்ஸ், ஏதாவது முடியாத காரணங்கள், ஏதாவது ஒரு விஷயம் மெடிக்கல் ரீசன்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும் வந்தால் போதும். மற்றபடி இது எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் இருக்கு. உங்களோட வசதிகளுக்காக தான் செய்யப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருக்க காலங்களில் 10 லட்சம் எனக்கு சொல்றாங்க 20 லட்ச ரூபா கொடுத்து டிரான்ஸ்பர் வாங்கிருக்கேங்க. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நமக்கு வேணாம். நமக்கு என்ன டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதை நம்ம பண்ணிடுவோம். அதை ஆன்லைன்ல பண்ணிடுவோம். வேக்கன்ட் இருக்கு, வேக்கண்ட்டை போய் பாருங்க. வேக்கன்ட் இருந்தா ஃபில் பண்ணுங்க, அதுல போய் டிரான்ஸ்பர் வாங்கிக்கோங்க. ஏதாவது ஒரு முடியாத ஒரு காரணங்கள், யாருக்காவது மெடிக்கல் ரீசன்ஸ், ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் மட்டும் நீங்கள் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு நோடல் ஆபீசரை போட்டு நீங்க அங்கங்க போய் பாத்தீங்கன்னா அவங்கள பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும். யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணி கூட டிரான்ஸ்பர் ஆர்டர் வரும். அப்படிதான் இருந்துச்சு இவ்வளவு நாளா. ஸோ அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்து அதை சரி பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் உங்களுடைய வசதிக்காக தான் பண்ணியிருக்கோம். மக்களுக்கும் நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து வர்ற பாராட்டு விழாக்கள் வந்து இந்த நிர்வாகம், மின்சார வாரியம் இந்த கடன்ல எல்லாம் மீண்டு உங்களை மாதிரி இன்னைக்கு 70,000 பேருக்கு பதிலாக இன்னொரு 1.5 லட்சம் பேர் வேலையில் சேர்ந்து இந்த நிர்வாகம் முழு அளவில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி, லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனமாக மாறி, உங்களை போல் ஆயிரக்கணக்கானோர் இங்கே பணியாற்றும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அதை நோக்கி நம்ம பயணிக்கிற வேலையில செஞ்சிருக்கோம். மக்களுக்கு முழு அளவு, ஏன்னா இந்த கட்டண உயர்வுன்னு ஒரு பெரிய பொருளை கலப்பினாங்க. நம்ம டெய்லி வேலிடேட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 20,000 பேருக்கு மேலே வேலிடேட் பண்ணிருக்கோம். அதுல அதிகபட்சம் 150 பேர் 200 பேருக்கு தான் மிஸ் மேட்ச் இருக்கு. ஸோ சாதாரண விஷயம் கூட மக்களிடம் தவறாக பரப்பப்படுது. ஸோ அது எல்லாத்துக்கும் நம்மளும் பொறுப்பாக இருந்து நீங்கள் அனைவரும் கீழே இருந்து மக்களுடைய அனைத்து விஷயங்களையும், ஏன்னா மக்களும் எல்லா துறையை விட, அனைத்து துறைகளையும் விட மின்சாரத்துறை தான் உயிர்தான். அதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் மக்களை நேரடியாக பாதிக்கும் விஷயம். ஸோ மக்கள் உங்களை நோக்கி வந்தால் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லி
அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து எங்கெல்லாம் 15 நிமிஷத்துக்கு மேல அவுட்டேஜ் இருக்கோ உடனே உங்க சிஇ மூலியமாக நம்ம தலைமை அலுவலகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா ஒரு ஊர்ல அவங்களா கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு சீட்டு சொல்லுங்க. பழைய கவர்மெண்ட் மாதிரிலாம் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு அமௌண்ட்டோ இல்லை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு அமௌண்ட்டெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இங்க இருந்து எல்லாம் செய்யப்படும். மக்கள் எங்கேயும் பாதிக்காத வகையில் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் அதாவது மக்களுக்கு அங்க இருக்கிற அவுட்டேஜஸை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன வேண்டாலும் எப்போ வேணாலும் என்கிட்டயே தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதனால யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம். 15 நிமிஷத்துக்கு மேல எந்த அவுட்டேஜ் இருந்தாலும் உடனடியாக தலைமைக்கு தெரிவிப்படுத்துங்க. நாங்கள் எல்லாம் ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து 1 மாசமா நாங்கள் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கவனத்துக்கு வராமலும் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு 15 நிமிஷத்துக்கு மேல எந்த அவுட்டேஜ்னாலும் நீங்க தெரியப்படுத்துங்க. அந்த 15 நிமிஷத்துக்கு கீழே அனைத்து அவுட்டேஜையும் கொண்டு வரதுக்கான கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலையை செய்யும். பெரிய அளவுல ஃபெயிலியர்ஸ் இல்ல பெரிய அளவுல ஃபெயிலியர்ஸ் நம்ம மாத்த வேணும். கேபிள் எரிஞ்சிச்சு இல்ல 4-5 போஸ்ட் விழுந்துச்சு, எஸ்டி லைன் விழுந்துச்சு, அதெல்லாம் அதுக்கான டைம் லைன்ல அண்டர்ஸ்டுட். பட் அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கும். மக்களுக்கு சொல்லணும், இது மாதிரி இத்தனை லைனுக்கு இத்தனை போஸ்ட் கீழே வந்துருச்சு, இதை மாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நம்ம. அது சொல்லிட்டு அவங்களும் ஏத்துக்குவாங்க. எதுவுமே சொல்லாம நம்ம ஆஃப் பண்ணி போட்டுட்டு சப்ஸ்டேஷன்லேயே ஆள் நடந்தா அவங்களுக்கு எங்க போறோம்னு தெரியாம ரோட்ல போய் நிற்கிறாங்க. ஸோ தயவு செய்து அதையும் நம்ம சரி செய்து இந்த நிர்வாகத்தை மீண்டும் உயிர் பெற்று நம்ம அந்த இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள அடுத்து வர ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள ஒரு லாபகரமான ஒரு துறையாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கி பயணித்திருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்போடு செய்வோம். இங்கே வருகை வந்த அனைவருக்கும் இந்த பதவி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.